Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஃபிட் கரியை வச்சு நம்ம முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டோ பிக்மெண்டேஷனோ ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு. இந்த எது உங்களுக்கு செட் ஆகுது, இந்த மாதிரி எது மிக்ஸ் பண்ணாக்க உங்கள் ஸ்கின்னுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு நம்ம ஸ்கின்னுக்குமா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது போடுற வீடியோஸ் இது தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நான் யாருக்கும் கம்பல் பண்ணல. எது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுது மெயினாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிட் கரியில் நான் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு 1-2 போடல, ஒரு 2-3 நான் போட்டிருக்கிறேன். அதில் பாருங்கள், இந்த வந்து பிக்மெண்டேஷனோ டார்க் ஸ்பாட்டோ அவ்வளோ நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபிட் கரி வந்து ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னாக்கா, ஃபிட் கரி அழுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சிருந்து நம்ம எடுக்கும் போதெல்லாம் ஜெலிச்சு வச்சாலும் மறுபடியும் நம்ம பவுடரே இருந்தாலும் சரி எடுக்கும் போது ஜெலிச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இதில் வந்து பிஞ்சு ஏன்னாக்கா ஒரு சிட்டுக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த அளவுக்கு இந்த 2 விரலில் இப்படி எடுக்கிறது தான் ஃபிட் கரி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம க்ரீம் பண்ணுறோம், ஒரு 10 நாளைக்கு வேணும் இல்லை ஒரு வாரத்துக்கு வேணும்னாக்கா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிட் கரி எடுத்துக்கலாம். ஏன்னா அழுக்கு மீறி யூஸ் பண்ணாதீங்க ஃபிட் கரி. இது கடல மாவோ உளுந்து இந்த மாதிரி இல்லை முல்தானி மிட்டி இந்த மாதிரி நம்ம எதோ யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு நான் வீடியோஸ் போட்டுருவேன், அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. ஃபிட் கரி வந்து அழுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது, ஒரு அளவு இருக்குது. நான் சொல்லும் போது அந்த அளவு மட்டும் எவ்வளோ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எவ்வளோ இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், இதில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது தேன், அடுத்து ரோஸ் வாட்ரு. இப்போ இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான நம்ம டிப்ஸு ரெடி பண்ண போகிறோம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நான் இது வடிகட்டி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அரைக்கும் போது அரைச்சி ஸ்டெயின் பண்ணி தான் வச்சுக்கினேன். இருந்தாலும் நான் பாருங்கள், இப்போ இது ஃபிட் கரி வந்து இப்போ நான் எடுக்கிற பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு பாருங்கள், 1 ஒரு 2 பிஞ்சு அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு டைம் பண்ணுறோன்னாக்கா நம்ம ஒரு பிஞ்சு எடுத்துக்கலாம். காலையில் மட்டும் போடுறோம், சாயங்காலம் வேண்டாம்னா 2 டைம் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஞ்சு போதும். பாருங்கள், இப்போ இது ஜெலிச்சா கூட இதில் பாருங்கள் இந்த கொரன்னு இருக்குது இல்லைங்களா, இது மறுபடியும் இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம். திரும்பி ரொம்ப கொரன்னு இருக்குது நம்மளுக்கு தெரியும் போது மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம். எவ்வளோ நல்லா நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. பாருங்கள், இப்போ நான் எடுத்துக்கிறது இது ஒரு 2 பிஞ்சு தான், இவ்வளோ தான் இருக்குது. இது நம்ம 2 டைம் யூஸ் பண்ணலாம், ஒரு டைம் இல்லை 2 டைம் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட ட்ராப்ஸ் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4-5 ட்ராப் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 4-5 ட்ராப் மட்டும் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இந்த ஃபிட் கரியில் இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது ரோஸ் வாட்ரு, வேறு ஒரு 2-3 ட்ராப் மட்டும் தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வேறு ஹனி தேன் ஃபிட் கரி இது 2 டைமு யூஸ் பண்ணிக்கலாம். இது உடனே நம்ம கலக்கிட்டு உடனே முகத்துக்கு அப்ளை பண்ணணும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ரோஸ் வாட்ரு வந்து ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஜாஸ்தி சேர்த்துக்கக்கூடாது, தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்கள், இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் ரோஸ் வாட்ரு எடுத்துக்கணும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் வாட்டரும் இந்த ஹனியும் இந்த ஃபிட் கரியை சேர்த்து இது பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோண்டு எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரியுதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம முகத்துக்கு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சுட்டு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான் இதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் காலையிலையோ சாயங்காலமோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. ரோஸ் வாட்டரும் ரொம்ப அழுக்கு மீறி இது பண்ணோம்னா நம்ம முகத்தில் இது ஒட்டாது. அதனால இன்னொன்று, இது அரைக்கும் போது கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமோ சரி இல்லை ஒரு ஃபேஸ் பேக்கோ நம்ம பண்ணும்போது நல்லா இதாகும். நம்ம ரொம்ப கொரன்னு அரைச்சிட்டு நம்ம என்ன ஜலிச்சு எடுத்தாலும் அந்த பவுட்ரு மாதிரி வராது. பாருங்கள், இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும்.
விட்ட பிறகு அந்த ஃபிட்கரி நல்லா ஊறிட்டு இருக்கும். அப்போ இன்னொரு ட்ரிப்பு இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த மாதிரி கலக்கிட்டு இது முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு உங்கள் பிக்மெண்டேஷனோ டார்க் ஸ்பாட்டோ எப்படி ரிமூவ் ஆச்சு, முதத்துக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஃபிட்கரியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள், இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிங்க. இது முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு அங்கங்கே முகத்தில் வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் மினிமம் உங்கள் முகத்தில் அது இருக்கணும். அப்புறமா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் இல்லை ஒரு காட்டன் துணியில் கூட நார்மல் தண்ணி நீங்கள் இது பண்ணிவிட்டு தொச்சு எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு. காலையில் சாயங்காலமும் இதுவே போதுங்க இந்த அளவுக்கு. இது இப்போ நான் செஞ்சது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட வரல. ஏன்னா இது அங்கங்கே முகத்தில் ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே ஃபிட்கரி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அது மெயின் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த அளவுக்கு தான், அளவுக்கு மீறி யூஸ் பண்ணாதீங்க. ஃபிட்கரி ஒரு அளவு இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிட்டிக்கு ஒரு டைம் நம்ம போடுற முகத்துக்குன்னா ஒரு சிட்டிக்கு, இல்லை 2 டைம் நம்ம மறுபடியும் செய்ய முடியாதுன்னா 2 சிட்டிக்கு எடுத்துக்கலாம். அதாவது பிஞ்சு. இப்போ நம்ம இப்படி கையில் எடுக்கிறது தான் இதுதான் பிஞ்சு. இந்த அளவுக்கு தான். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன்னா அப்புறமா அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணேன், என் முகம் ரொம்ப எரிச்சல் கொடுக்குது ஒரு மாதிரி இருக்கிறதுல. ஏன்னா ஃபிட்கரி அது இல்லாமல் நம்ம இது போடும்போது நம்ம வாய்க்குள்ளே நம்ம டச் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருமா உப்பு இது கறிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உப்பு சர்க்கரை செய்கிற மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு, இப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸு உங்கள் முகம் எப்படி இருக்குது, இது யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆன பிறகு இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.